வணக்கம் நண்பர்களே, இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து ஏபிசி மால்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இதெல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸஸாக கட் பண்ணி நல்லா ஜூஸியாக அடித்து அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு திடமான ஒரு கடாயில் போட்டு நல்லா கிண்டிகிட்ருக்கேன். இது நல்லா சுண்டி வரணும். இதுக்கப்புறம் என்ன போட்டுறதை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் என்ன சேர்க்கணும்னு பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதை லைட்டாக வந்து வதக்கிட்டு அதை பவுட்ரு பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். இது நல்லா சுண்டி வரணும். நாட்டு சக்கரை வாங்கி வச்சுருக்கேன். அது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட போகிறோம். பார்ப்போம். நம்ம இது ஃபுல்லாக வந்து அந்த ஹைட்டாக ஃபுல்லாக தெறிக்கிது. சுற்றி அடுப்பு ஃபுல்லாகவே தெறிக்கிது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இது எதுக்கு காமிக்கணும்னா அது ஃபுல்லாக மேலே தெறிக்கிறதுனால ஒரு நாட்டு சக்கரை போட்டேன். ஜீனி கூட போட்டிங்கன்னா நாட்டு சக்கரை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன்.